ஹலோ சார், கேட்குதுங்களா? ஹலோ சார், கேட்குதுங்களா? சொல்லுங்கள் ப்ரோ. உங்களை பற்றி ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மாடல் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆக்சுவலாக வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க. லைக் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கான்வர்சேஷன் பண்ணோம், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன ஊர், என்ன ஒர்க்கு, என்ன பிஸ்னஸ்ன்னு? கேட்கல, வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது கரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நான் பண்ணிட்டு இருக்கிறது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இம்போர்ட்ஸ் இப்போ இங்கே எப்படி சொல்றோம்னா டொமஸ்டிக்லையும் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கோம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. ஓகே. அதான் சரின்ட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலான்ட்டு அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கேட்கலான்ட்டு நான் உங்களுக்கு யூடியூப்ல பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. என்ன மாதிரி வெப்சைட்டு உங்களுக்கு தேவைப்படுது? லைக் இ-காமர்ஸா, இல்லை வெறும் உங்கள் பிஸ்னஸ் பற்றி வரவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுற மாதிரிங்களா, எப்படி? எப்படி சொல்றதுன்னா இ-காமர்ஸ் தானா. என்னோட ப்ரொஃபைல்ஸ் வந்து எங்களோட மேஜரான எங்களோட கம்பெனிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. அது இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் கீழே வரும். உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட் உங்களை பற்றின டீட்டெயில்ஸை, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுட்டு டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஷோர் ஷோர் ஷோர். இந்த வெப்சைட் பண்ண முடியல, நம்மளால் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி டொமைன் ஹோஸ்டிங் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. சரி, அப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்களே பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. சரி, நீங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக எந்த ஊர் சொன்னீங்க நீங்கள்? கரூருங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ எத்தனை வருஷமாக அந்த பிஸ்னஸில் இருக்கீங்க சார்? ஒரு 5 இயர்ஸாக இருக்கும். சரி சரி, ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்காங்க? இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? எப்படி இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது? இதை நாங்கள் இப்போ டொமஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்கிறது வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரிலையன்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு, அதுக்கப்புறம் வெளியில் டொமஸ்டிக்காக பெங்களூர், பாம்பே அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஷோர் ஷோர் ஷோர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை உங்களுக்கு நான் இந்த வெப்சைட் டோட்டல் காஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? டொமைன் ஹோஸ்டிங் பற்றி நாலேஜ் இருக்குங்களா, இல்லை அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? நாலேஜ் அவ்வளோக்கு இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு நான் ஏன்னா இந்த சைடே வந்ததில்லை நான். ஓகே 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 ஓகே. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஓகே. நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணலான்ட்டு. ஓகே. ஆனால் நான் அதை பற்றி கிளியராக பார்த்ததில்லை. சரி 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 சரி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அக்ஷலக்ஷ்மி ட்ரேடர்ஸ் உங்களுக்கு கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த அக்ஷலக்ஷ்மி traders.com அப்படின்னு நம்ம ஒன்று வாங்குறோன்னா அது பேர் தான் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உங்களோட பிராண்ட் நேம். சரிங்களா? கேட்குதுங்களா சார்? ஹலோ சார், வாய்ஸ் கேட்குதுங்களா? ஹலோ ஹலோ சார், கேட்குதுங்களா? ஓகே, சம்திங் இஸ் கனெக்டட். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். எஸ், நெட்வொர்க் இஷ்யூனால் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. அகெயின் கால் பேக் பண்ணுவோம். இல்லை, சகஜம்தான். கிளியராக இருக்க சார் இப்போ? ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, உங்களுக்கு டொமைன் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அக்ஷலக்ஷ்மி traders.comன்றது டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேமுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி 1 இயருக்கு ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணால் போதும். சரிங்களா? அதே மாதிரி ஹோஸ்டிங்ன்றது டொமைன் நேம் லைவில் வரணும்னா ஹோஸ்டிங்னு ஒன்று தேவை. அதுவுமே நீங்கள் 1 இயருக்கு ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணால் போதும். சரிங்களா? இந்த டொமைன் ஹோஸ்டிங் இது வந்து ஒரு தனி காஸ்ட். சரிங்களா? டிசைனிங்ன்றது தனி காஸ்ட். சரிங்களா? ஸோ டொமைன் ஹோஸ்டிங் நீங்கள் எங்ககிட்ட தர போகிறதில்ல, உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் போட போகிறீங்க. கிளியருங்களா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற டிசைன்ஸோட மொத்த ஓவரால் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னா 25 ஆகும். சரிங்களா? 25,000 ஆகும். சரிங்களா? இதில் 5,000ன்றது உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங்கோட முடிஞ்சிடும். ஸோ அப்போ டிசைனிங்கோட நம்மளோட ஒர்க் பண்ணி கொடுக்குற மொத்த வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து 20,000 ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வித்தின் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் வெப்சைட் உங்களுக்கு கையில். ஸோ என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும் உங்களுக்கு? எதாவது ரெஃபரல் வெப்சைட் டிசைன் இருந்தால் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். இது ஒன்று. அப்படி இல்லாட்டி நாங்கள் வச்சுருக்க நிறைய டிசைன்ஸில் உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணுவோம். நான் டெமோ டிசைன்ஸ் வேணால் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எதாவது ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களா? உங்களோட பிஸ்னஸோட கலர் தீம் என்னது? ஆக்சுவலாக கலர் காம்பினேஷன், ப்ரைமரி கலர், செகண்டரி கலர்?
க்ரீன் ஓரியன்டாகவே பாருங்கள். சரி ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் மாதிரியே நான் உங்களுக்கு கலர் காமிச்சேன். க்ரீன் அண்ட் ஒயிட் இருந்தால் ஓகே இல்லை? க்ரீன் அண்ட் ஒயிட் தான் ஓகே. சரி நம்ம பண்ணிக்கலாம், அது ஓகே. ஸோ உங்களுக்கு இது ஓகேன்னா நம்ம நீங்கள் டெமோ வெப்சைட்ஸ் நான் உங்கள்கிட்ட சென்ட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்களே கூட நம்ம டேரெக்டாக கூகுள் மீட்டில் கூட நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணி உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணுவேன். இல்லை வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுவேன். ஒரு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்கில் டெலிவரி ஆகிடும். 1 வீக் ஆர் 2 வீக்ஸ், லெஸ் தென் 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வெப்சைட் கையில் டெலிவரி ஆகிடும். சரிங்களா? சரி ஓகே ப்ரோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஈவினிங் நீங்கள் பண்ணலாமா ப்ரோ? புரியல ப்ரோ. ஈவினிங் பை டைம் சொல்கிறீங்களா? புரியல ப்ரோ. டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா எனக்கு அவைலபிள் ஆகிட்டு ஃப்ரீ ஆகிட்டு? ஓகே ப்ரோ. வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ ஆகிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டெமோ டிசைன்ஸ் அனுப்புகிறேன். பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி ஓகே பாய், பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். எஸ். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கால்கிட்ட பேசும்போது நிறைய தடங்கள் வரதான் செய்யும். அந்த நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலும் சரி, எதுவும் சரி, ப்ராப்ளம் நம்ம தான் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்காக நான் 25,000 சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 20,000 ஃபார் டிசைனிங் காஸ்ட், 5,000 ஃபார் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது 1 இயர் பிளான். சரிங்களா? இப்போது நிறைய பேர் ரெக்கரிங்க கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு கேட்டாங்க. கிடைப்பாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ணும்போது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் நம்மளுக்கான கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. மேக் ஷோர் உங்களுக்கான கிளைண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக எடுக்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஒர்க் ஷோகேஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்கில் செட்டில் டெஃபினட்டாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. நான் சொன்ன வெப்சைட் இவங்க 5 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்காங்க. ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ், காய்கறியை வந்து வெளியே ஷேர் பண்ணுறாங்க. ரீட்டைலில் நம்ம ரிலையன்ஸ்க்குலாம் ரீட்டைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் இல்லை. இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் தேவைப்படுது. அந்த இடத்துல நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பெரிய ஏஜென்சிகிட்ட போய் ஒர்க் பண்ணாங்கன்னா அங்கே அவங்க ஆல்மோஸ்ட் 50,000 கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம பாதி கூட கேட்குறதில்ல. இதனால் நம்மளுக்கு வரப்போகிற ஃபுல் விச் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பிராண்ட் டீல்ஸ், இதெல்லாம் மாதிரி நிறைய நம்ம விசிட் பண்ணி தர முடியும். ஸோ மேக் ஷோர் நீங்கள் ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பரான நல்ல விஷயத்தை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கிளைண்ட்ஸ் கிடைக்குதா இல்லையா, கிளைண்ட்ஸ் வருவாங்களா மாட்டாங்களான்னு நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ஐஸ்வர்யா, ஃபாத்திமா, நெக்ஸ்ட் கௌதம், இவங்களாம் ரெக்கரிங்காக 1, 2, 3, 4 வரிசையாக எடுப்பாங்க கிளைண்ட்ஸ் எவ்ரி மந்த். அவங்க இன்டர்வியூமே பண்ணியிருக்கேன் நான் என்னோட பிளேலிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பாசிபிள், கம்ப்ளீட்லி பாசிபிள் தான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான பிஸ்னஸ் வெப்சைட் நான் பண்ணணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும், அதில் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னோட அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா மோர் தென் 5 இயர்ஸாக நான் இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் மூலமாக நிறைய மெம்பர்ஸை டீச் பண்ணியிருக்கேன். பேட்சாக எடுத்து ஆல்மோஸ்ட் 2,500+ ஃப்ரீலான்சர் டீச் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ப்ளஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி இந்த வீடியோக்கிலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 1-to-1 கால் புக் பண்ணிக்கலாம். ஸோ 1-to-1 கால் புக் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஆஃபர் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம், இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணுவீங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் இதுக்கு சூட்டபுளாக இருப்பீங்களா அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன். ப்ளஸ் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் சார், இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணலாம் எப்படி அப்படின்னு பார்க்கணும் சார், இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, bye bye, happy freelancing.